தங்கம். யாரது? நீங்களா? உள்ள வாங்க. உண்மையை சொல்லு, யாரு நீ? நான் தங்கம், பூக்கார பாட்டியோட பேத்தி. போய், நீ போலீஸ்காரி தானே? என்ன? நான் போலீஸ்காரியா? என்ன உளறீங்க? நானா? இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு வந்த லெட்டர்ஸ். இது எப்படி உங்க கையில? எதுக்காக ஆனாதுன்னு சொல்லி இந்த ஊருக்குள்ள வந்திருக்கு? இல்ல, இந்த ஊர்ல ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வேண்டான்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்ல, ஒரு போலீஸ்காரி கூட இங்க இருக்க கூடாது. நாளைக்கு பஞ்சாயத்து கூடுறதுக்குள்ள நீ அந்த ஊரை விட்டு போயிடு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஊர்லயே தங்கறதுக்காக நான் வரல. உங்க பஞ்சாயத்து சொன்னாலும் சொல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் நான் இந்த ஊரை விட்டு போறவதா. நீ மட்டும் தானே? என்ன சொல்றீங்க? முத்தோட நீ நெருங்கி பழகிறது எனக்கு தெரியும். அவனை மறந்துடு. நான் இந்த ஊருக்கு வந்தப்போ அவரோட விளையாட்டத்தான் பழகினேன். அதுவே இப்ப அன்பா மாறிடுச்சு. அதனாலதான் சொல்றேன், அவனை மறந்துடு. நான் படிச்சவ, படிக்காத அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தகுதி இல்லாத விளையாட்டனா? உனக்கு அந்த தகுதி இருக்கலாம், அவனுக்கு தான் அந்த தகுதி இல்ல. அவருக்கு தகுதி இல்லையா? என்ன சொல்றீங்க? என் கதை இந்த ஊருக்கே தெரியும், ஆனா அவன் கதை எனக்கு மட்டும் தான் தெரியும். அதை இப்ப சொல்ல வேண்டிய நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்ட. முத்து யார் தெரியுமா? நீங்க இன்ஸ்பெக்டர் கொலை செஞ்ச விஷயம் எப்படியோ பெரிய பண்ணைக்கு தெரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரயில பிடிக்க ஓடி இருக்காரு. நான் அப்பாவி, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. பெரிய பண்ணையோட குழந்தை, அவன் வம்சமே இருக்கக்கூடாது. ஐயா, ஐயா, இந்த குழந்தை பெரியசாமினா, எனக்காக நீங்க எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கீங்க. உள்ளூர்ல இந்த குழந்தைய வளர்த்தீங்கன்னா பெரிய பண்ணமாகன்னு தெரிஞ்சிடும். அதனால நான் தண்டனை முடிச்சு வர வரைக்கும் வெளியூர்ல இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆகட்டும் ஐயா. இந்த குழந்தைய தேடி என்னைக்காவது ஒரு நாள் பெரிய பண்ண வந்தே ஆகணும். அன்னைக்கு அது வரைக்கும் இந்த குழந்தை உயிரோட இருக்கட்டும். இவ்வளவு நான் ஏன் உங்ககிட்ட சொல்றது தெரியுமா? முத்து ஒரு பலியாடு. என்னைக்காவது ஒரு நாள் அவன் என் கையால சாக போறான். அதனால அவனை மறந்துட்டு போயிடு. முத்து பெரிய பண்ணையோடைய பையனா? எங்கப்பாவா? யார் அவரு? என்ன தப்பு செஞ்சாரு சொல்லு.
என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆளு கையால நீ சாகத்தான் போற. அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பலியாடு. இப்ப சொல்லியா அந்த ஆளு திட்டத்துல என்ன தப்பு? தப்புதான். என் வாழ்க்கையில இவ்வளவு விஷயம் இருக்கிறத ஓ மூலமா தெரிஞ்சுட்டேனே, அது தப்புதான். வீச்சரவளை பற்றையில விட்டுட்டு வந்துட்டீங்க. அதை எடுத்துட்டு வர நேரம் ஆயிடுச்சு. இத்தனை நாளா நான் எதுக்கு வாழ்ந்துட்டு இருந்தேன்னு எனக்குள்ள நானே கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். ஆனா நேத்து வந்த பொண்ணு தங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வாழ்றதுல அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பாவத்துக்கு சம்பளம் மரணம்னு நீங்க தான் என்கிட்ட சொல்லிருக்கீங்க. ஆனா என் மரணத்துல உங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் புண்ணியம்தான். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பலியாடுதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்கு உங்க காலை சுத்திட்டு இருக்க ஒரு நன்றி உள்ள நாய். உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். பஞ்சாயத்து கூடி இவ்வளவு நேரம் ஆகுது. எப்பவுமே முத்துதான் முன்னாடி நிப்பா. இன்னைக்கு அவனையும் காணோம், பஞ்சாயத்து தாலியும் காணோம். பெரியவர் வேற வந்து காத்துட்டு இருக்காரு. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு இவரும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பஞ்சாயத்துல வந்து இத்தனை பேருக்கு முன்னால உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு தான் வந்தோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இத்தனை நாளா இந்த ஊருக்கே காவலா இருந்த இந்த தாலிய அவ கழுத்துல கட்டிட்டா பாவி. ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? நீங்களா எங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டோம், முடியாதுன்ட்டீங்க. இப்ப நாங்களா ஒரு முடிவு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது தப்பா? தப்புதான். அந்த தாலி உன் கழுத்துல ஏறிடுச்சுங்கிற தைரியத்துல நீ பேசுற. உனக்கு வேணா அது வெறும் பஞ்சாயத்து தாலியா இருக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையில அந்த தாலியை என் பாக்கியம் கழுத்துல கட்டினேன்னு தெரியுமா? ஏனுங்க வீட்டுல யாரும் இல்லீங்களா?
ஏதுங்க இவ்வளவு தூரம்? ஐயனை பாத்துட்டு போலான்னு வந்துருங்க. ஐயன் தோட்டத்து வரைக்கும் போயிருக்காங்க. அத சொல்றதுக்கு எனக்கு கால்லாம் ஆட்டிட்டு சொல்றீங்க? மேல பார்த்து பேச வேண்டியதுதானே, எதுக்கா நம்பி கீழே பார்த்து பேசுறீங்க? அப்போ ஐயன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. போயிட்டு வரேங்க. சரி போயிட்டு வாங்க. வரணுங்க. சொல்லிட்டீங்களே, போயிட்டு வாங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், காப்பி தண்ணி எதுவும் இல்லைங்களா? ஐயா இல்லாத வீட்டுல காப்பி தண்ணி கொடுக்குது இல்லைங்க. நல்ல பழக்கம். வரணுங்க. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க வாங்க. என்னங்க மூட்டு வரைக்கும் உங்களை கண்டுட்டு போலான்னு வந்துருங்க. அம்மனி, மாப்பிள வந்திருக்காரு, கண்டுக்கிட்டியா? காப்பி தண்ணி எல்லாம் கிடைச்சதுங்க. அதுல எல்லாம் ரொம்ப கரெக்டுங்க. எப்பப்ப குடுக்கணுமோ அந்த நேரத்தை கொடுத்துருவாளுங்க. ஆமா. ஆமாங்க மாப்பிள, என்ன விஷயமா வந்தீங்க? மாமா, அம்மனிய கல்யாணம் கட்டுறதுக்காக பெரிய பண்ண வீட்டுல இருந்து பொண்ணு கேட்க வராங்களா? இதெல்லாம் கேள்விப்பட்டு நைட் எல்லாம் தூக்கலீங்க. என்ற மனசு தாங்கலீங்க. அதனாலதான் நேரடியா கேட்டு போலான்னு வந்துருங்க. என்னங்க மாப்பிள, பெரிய பண்ண அம்மனிய பொண்ணு கேட்க வரானா? இங்க பாருங்க மாப்பிள, அம்மனை உங்களுக்கு தான் பொங்கி போட்டான்னு கேளுங்க. பிறந்த நிக்க முடிவு பண்ணுது. வர வைகாசி மாசம் உங்களுக்கும் அம்மனிக்கும் கண்ணாலம். பாத்தீங்களா காளியம்மாக்கா, பாக்கியத்தவி அப்பா கல்யாணத்தை எவ்வளவு தடபடலா நடத்துறாரு பாத்தீங்களா? அங்க பாரு. என்னடி பாக்கியம் எட்டி எட்டி பாக்குற? தாலிக்கு தான் மஞ்சள் தடவரம், அதுல இருக்க தங்கத்தை உரசி எடுக்கல. அம்மா அம்மா, ஏன்டி இப்படி தலை தெறிக்க ஓடி வர? நம்ம ராசப்ப மாமனை பாம்பு கடிச்சிச்சாமா? முக்கியமான பஞ்சாயத்து தான். அதுக்குன்னு ராத்திரி நேரத்திலே போறது. வெடிஞ்சா கல்யாணம். நான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டேன். இனிமே ஆட்டம் விட்ட வழி. மாமா, அப்பா. அம்மணி, பாத்தி எப்படி கல்யாண தடிக்கு இப்படி நடந்து போச்சு. வைத்தியர் வேற 10 மணி நேரம் கெடு வச்சிருக்கிறாரு. நான் நிச்சயம் பண்ண மாதிரி வெடிச்சவும் கல்யாணம் நடக்குற நம்பிக்கை எனக்கு இல்ல அம்மணி. அம்மணி பாட்டுல போயிடுச்சு. மாப்பிள்ளை இங்கே படுக்க வச்சிருந்தா அப்படியே தூக்கு வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். வேணாம்ங்க. என்ன பாக்குறீங்க? விடிஞ்சா கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப சொல்ற கேளு. வைத்தியர் கெடு வச்சாலும் சரி, நான் கும்பிடுற ஆத்தாலே கெடு வச்சாலும் சரி, என்ற மாமன் கட்டுற தாலிதான் என்ற கழுத்துல தொங்கணும். நீங்க செத்து போயிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே நானும் உசுறு விட்டு போடுவேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ஆசை மாமா, நான் சுமங்கலியா சாகணும். அதனால இந்த தாலியை என்ற கழுத்துல இப்பவே கட் போடுங்க மாமா. மாமா, ஆடு ஆட்டு மாப்பிள்ள, தாலியை கட்டி போடுங்க. அன்னைக்கு வைத்தியரையோ கடவுளையோ என் பாக்கியம் நம்பல. என்னதான் நம்பினா இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அன்னைக்கு அந்த சூழ்நிலையிலையும் என் பாக்கியம் ஏத்துக்கிட்ட இந்த தாலியோட பாக்கியம் தான். அப்படிப்பட்ட தாலியை தன்னால சத்தியத்துக்காக கட்டி காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எப்படி உங்க கையில சாவ போறேன்னு தெரிஞ்சோம். ஒரே ஒரு நாள் எனக்கு மனைவியா இருக்கணும்னு கேட்டப்போ என்னால ஒண்ணு சொல்ல முடியல. உண்மை சொல்றேங்க, உங்களையும் ஏமாத்த விரும்பல, அவளையும் ஏமாத்த முடியல. என்னைக்காவது ஒரு நாள் அந்த தாலி அவ கழுத்துல இருந்து இறங்கியே தீரும். இது ஒரு சத்தியவதியோட தாலிங்கிறது உண்மையா இருந்தா இது என் கழுத்தை விட்டு இறங்கவே இறங்காது. நிலுங்க, இன்னைக்கு சொல்றேன். நீங்களா என்னைக்கு எங்களை புருஷன் பொண்டாட்டின்னு ஏத்துக்கிறீங்களோ அது வரைக்கும் நாங்க பேருக்குதான் புருஷன் பொண்டாட்டி. இது சத்தியம்.
இன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணு கிட்ட நான் தோத்துட்டேன். என் மனசு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. உன் கழுத்துல தொங்கிட்டு இருந்த அந்த தாலிக்கு இந்த ஊர் ஜனங்களா என்ன மரியாதை கொடுத்தாங்க. அத நான் எப்படியெல்லாம் பாதுகாத்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அதே தாலி அந்த பொண்ணு கழுத்துல இருக்கிறத பார்த்துட்டு என்னால தாங்க முடியல. பாக்கியம், என்னால தாங்க முடியல. அந்த தாலியை என்னால பறிச்சிருக்க முடியும். ஆனா அந்த சின்ன பொண்ணோட நிலைமை பாக்கியம், ஒருவேளை நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாத்த முடியாதோன்னு எனக்கு ஒரு சின்ன பயம். சின்ன பயம். இல்ல, நான் உனக்கு கொடுத்த சத்தியம் தான் பெருசு. அம்மா பாக்கியம், சத்தியம் தான் பெருசு. அதை நிச்சயம் நிறைவேற்றிய தீர்வு.